அது ஒண்ணும் இல்லங்க. இன்னும் 2 நாள்ல அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிட்டா அப்புறம் அக்னி முடியற வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்றது ஹெல்த்துக்கு நல்லது. அதனாலதான் இன்னைக்கு சங்கர பாண்டியனும் இவங்களும் நல்லா சாப்பிட்டோன்னு ஹாசினிய நான்வெஜ் பண்ண சொன்னேன். எல்லாமே இவங்களுக்காக தான். எப்படி சமாளிக்கிறான்னு பாத்தீங்களா சிஸ்டர்? பெரிய கைகாரியா இருப்பா போல இருக்குது. நாம பேசின வீடியோ ஆதாரத்தை வச்சு நம்மள ஜெயில தள்ளணும்னு முடிவாயி போச்சு. அதத்தான் டபுள் மீனிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறா போல இருக்குது. நீ வாயை முடிக்கிட்டு பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்க போறீங்க? அப்படியா? ஆமாங்க அத்தை சங்கரபாண்டி, நீங்க ஆசைப்பட்டு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நானே என் கையால சமைச்சு கொடுப்பேன். ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட முடியாதுல்ல. அப்ப ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் செஞ்சு தர முடியுமா? பாண்டி கேட்டாலேன்னு சொன்ன. அதெல்லாம் நீங்க போற இடத்துல கிடைக்கும். நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க? இது எல்லாமே அத்தைக்காக தான். ஹாசினி எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. எல்லாம் இதால வந்தது. ஜெயிலுக்கு போய் கழுதிக்கு எப்படிதான் போல. போச்சு போச்சு, நாம ஜெயிலுக்கு போய் கழுதிங்கிறது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. கம்பிதான் என்ன வாழ்க்கைய நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். அது ஒண்ணு இல்லடா செல்லக்குட்டி. ராணி, அந்த துர்காவுக்கு எங்க 2 பேரை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நாங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறோம். அது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. பாண்டி வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. சும்மா இருக்க சிஸ்டர், ஏன் வயிற்றுச்சா நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். ராணி, இனிமேதான் உனக்கு வேலை அதிகம். என்ன பண்ணணும்? அந்த துர்கா கூடவே இருந்து அவ போன்ல யார்கிட்ட என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அத ஒண்ணு விடாம என்கிட்ட வந்து சொல்லணும். சரி சொல்றேன். இத பார், நீ எங்க கூட அதிகமா இருக்கிறத விட அந்த துர்கா கூட தான் நிழல் போல அப்படியே கூடவே இருக்கணும். சரி இருக்கேன். இப்ப நீ மேல போ. அவ யாருக்காவது போன் பண்ணா என்ன பேசுறா, யார்கிட்ட பேசுறாங்கறது எல்லாம் தெளிவா கேட்டுட்டு வந்து என்கிட்ட அப்படியே சொல்ற. ஓகே. போ. இது என்னைக்கு மாற போகுதோ, நம்மள மாட்டி விட போகுதோ, எல்லாம் உங்களாலதான். வாங்க துர்கா. தேவிமா, இப்ப எதுக்கு என்ன தனியா கூப்பிடுறீங்க? முதல்ல உட்காருங்க சொல்றேன். சரி சொல்லு. துர்காமா, அவங்க என்ன ராணின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க யார்கிட்ட போன் பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்ல சொல்லிருக்காங்க. அப்படியா? உன்னை அவங்க ராணி நம்புற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்ல. தேவிமா, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். நீ அவங்க கிட்ட போய் நான் போன்ல பேசினத கேட்ட மாதிரியே சொல்லணும், சரியா? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? சரியா? ஓகே, நான் இப்பவே போய் சொல்றேன். பை. ஆண்டி. ராணி ராணி, என்ன ராணி, என்னாச்சு ராணி? நீங்க ஆண்டி, நான் ஆண்டியை தானே கூப்பிட்டேன். வந்து எல்லாத்துக்குமே கொழுப்பு நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீ சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி துர்காமா யார்கிட்டயும் போன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்படியா? யார்கிட்ட என்ன பேசுனா? ஏதோ போலீஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க போல. ஐயோ ஐயோ, என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கடா ராணி கண்ணு? ஏதோ 2 பேரை தனியா கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ற விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. ஐயோ சிஸ்டர், போச்சு சிஸ்டர், போச்சு. ஜெயில களி கூட கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஆள தூக்க போறா சிஸ்டர். தனியா கூட்டு போய் என்கவுண்டர்ங்கிற பேர்ல போட்டு தள்ளிட்டு அவன் தப்பிச்சுக்க போறா. பேசாம இரு. ராணி, நீ போ. மறுபடியும் அவ யாருக்காவது போன் பண்ணா நீ கவனமா கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. சரி. ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அது என்னத்த கேட்டு வந்து என்னத்த சிஸ்டர், ஜெயில போட்டாவது பரவாயில்ல, உயிரோடவாது இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரோட உயிராவ தொக்கா எடுக்க போறோம் சிஸ்டர். என்ன பண்ண போறோம்?
வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டோம். என்கவுண்டர்லயும் நாம சாக மாட்டோம். தைரியமா இரு. உங்களுக்கு அசாத்திய தைரியம் தான் சிஸ்டர். எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு. எவ்வளவோ பார்த்தாச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால அந்த தேவிய நான் கொலை பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னால அந்த மாரிய கொன்னேன். இப்போ அந்த துர்காவை அழிக்கிறது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. அவளை ஈஸியா அழிச்சிடலாம். கிழிச்சிங்க. கோலத்தை அழிக்கிற மாதிரியே பேசுது பாரு. துர்காமா, துர்காமா, ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ம். எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். எங்க? வெரி குட். போயம் மட்டும் படிக்கணும். அத மார்னிங் படிச்சுக்கிறேன். சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாம கொஞ்ச நேரம் விளையாடலாமா? ம்? ஐ, என்ன விளையாட்டு? ம், என்ன விளையாடலாம் நீயே சொல்லு பார்க்கலாம். நண்டோருது நரி உருது விளையாடலாம். ம், அந்த விளையாட்டு தான் சூப்பரா இருக்கும். சரி, அதே விளையாடலாம். சூர்யா, நீயும் வா. நண்டோருது நரி உருது விளையாடலாம். எனக்கு ஒர்க் இருக்கு, நீங்க விளையாடுங்க. ஓகே துர்காமா, நம்ம விளையாடலாம். ஃபர்ஸ்ட் நான். ம், கையை நீட்டுங்க. சின்ன சின்ன விரலு, சிங்கார விரலு, ஊம விரலு, 9 விரலு, 10 விரலு. இது சாதம், இது பருப்பு, இது காய், இது நெய், இது மோர். ம். இது எல்லாத்தையும் போட்டு பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடை கடைஞ்சு 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 கடைஞ்சு. ம், இது சாமிக்கு, ம். இது உங்களுக்கு, ஆ. இது எனக்கு, இது சூர்யாக்கு. மிச்சத்தை நாய்க்கு போட்டு சட்டைய கவுத்தாச்சு. நண்டு உருது நரி உருது நண்டு உருது நரி உருது. ஓகே ஓகே, இப்ப நான். ம்? சின்ன சின்ன விரலு, சிங்கார விரலு, ஊம விரலு, 9 விரலு, 10 விரலு. ஆ, இது சாதம், இது பருப்பு, இது காய், இது நெய், இது மோர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பருப்பு கடை 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 எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இது சாமிக்கு, இது ஐயோ தெய்வமா, அம்மாக்கு. தேளு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? தேயில அடிச்சேன். ஐயோ, துர்காமா, தேல் செத்து போயிருச்சு. இது வேற. ஏய், என்ன பண்ற? ஆ, தேவசம் பண்ண போறேன். ச்சே, நான் தான் தேல் அடிக்க வந்தேன்ல, அதுக்குள்ள நீ ஏன் அப்படி பண்ண? ஏய், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வரதுக்குள்ள தேள் குழந்தைய கொட்டியிருந்தா குழந்தையால வலி தாங்க முடியுமா? அதுக்காக வெறும் கையால நீ தேலை நசுக்கிருக்க. தேல் கொடுக்கு உன் கையில பட்டிருக்கும்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நான் தாங்கிக்குவேன். குழந்தையால தாங்கிக்க முடியுமா? உன் கையை காமி. காமி. ஐயோ, உள்ளங்கையில தேல் கொடுக்கு கொட்டி லேசா காயமாயிருக்கு.
சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், சுண்ணாம்பு வச்சா சரியாயிடும். ஏய் இது தேளோட விஷம், நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்படி கைய புடிச்சிட்டே இருந்தா அதுவே போதும். ஏய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், வா உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் பொள்ளாச்சியில இருக்கும்போது 3-4 தடவை தேள் கடிச்சிருக்கு. அப்பெல்லாம் நான் சுண்ணாம்பு தான் வச்சிருக்கேன். சுண்ணாம்பு வச்சா சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சரி சரி இரு, நான் போய் சுண்ணாம்பு எடுத்துட்டு வரேன். துர்காமா வலிக்குதா? இல்லடா செல்லம், வலிக்கல. அத்தை 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 என்ன சூர்யா? அத்தை சுண்ணாம்பு இருக்கா அத்தை? சுண்ணாம்பா எதுக்கு சூர்யா? ஐயோ அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், அவசரமா சுண்ணாம்பு வேணும் அத்தை. பதட்டப்படாத, பூஜை ரூம்ல தான் இருக்கு, எடுத்து தரவா? இல்ல விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். துர்கா வா வா உட்கார் உட்கார். கை காட்டு காட்டு. இப்போ ஓகேவா? ஐயோ வலிக்குது வலிக்குதா? வலிக்குது. சரி சரி இரு இரு. இப்போ ரொம்ப வலிக்குது. வலி உயிர போகுது. ப்ளீஸ், ரொம்ப வலிக்குது. ஏய் இவ்வளவு நேரம் நான் சுண்ணாம்பு போட்டுட்டு இருக்கேன், இன்னும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. பெரிய தேளுங்க. ஐயோ வலிக்குது வலிக்குது. அதான் நான் முதல்லயே சொன்னேன், அப்பவே ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். போதுமா? ஐயோ வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. அதான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு வலிக்குது வலிக்குதுன்ற. வலிக்குது வலிக்குது ரொம்ப. பாரு நடிக்காத சரியா? போய் தானே சொல்ற இப்ப நீ? இல்லங்க. இல்ல இல்ல நீ கண்டிப்பா போய் தான் சொல்ற. ஏய் சாரி. ரொம்ப தான் பண்றா. ஐயோ தெய்வமா தேளு. நான் தாங்கிக்குவேன், குழந்தையால தாங்கிக்க முடியுமா? கையில விலங்கி மாட்டிட்டானுவோ. ஹலோ ஆபீசர், என்னை எங்க கொண்டு போறீங்க?
இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கா இல்ல ஜட்ஜி வீட்டுக்கான்னு கேட்டேன் சார். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது ஆபீசர், அதனால கேட்டேன். ஐயோ என் வாய் வேற சும்மா இருக்காது. சங்கரபாட்டி நிலைமை சரியில்லை, வாய முடிட்டு சும்மா இருறா. ஏன் இன்ஸ்பெக்டர், நான் இந்த வண்டியில வரேன், எங்க சிஸ்டர் எந்த வண்டியில வராங்க? நாய் பிடிக்கிற வண்டியில. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் இப்படித்தானே விலங்கோட வந்திருப்பாங்க. ஹலோ சார், என்ன சார் ஆள் அரவம் இல்லாத இடமா பார்த்து நிறுத்துறீங்க? ஓ, உங்களுக்கு சூசு வருதா? போகணுமா? இறங்கு. எனக்கு வரல, நீங்க போயிட்டு வாங்க ஆபீசர். பரவாயில்ல, இறங்கு. சார் நான் தப்பிச்செல்லாம் போக மாட்டேன், நீங்க போய் சூசு அடிச்சிட்டு வாங்க. கேரியா. யோ, இவனை இறக்குங்க, இறக்குங்க. ஐயோ, ஏய், இறங்கு. கையில விலங்கு இருக்கியா? பாத்தியா? இரியா, இறங்குறயா, பொறுமையா இறக்குங்க. யோ, இறங்குயா, சீக்கிரம் இறங்குயா, இறங்குறயா, இரியா. எதுக்கு என்ன இறக்க சொன்னீங்க ஆபீசர்? ஹேண்ட் கேப்ப கழட்டு. யோ, சீக்கிரமா கழட்டியா, பழைய விலங்கா இருக்குது. சீக்கிரம். யோ, போயா. ஏங்க, எனக்கு தான் சூசு வரலன்னு சொல்றேன்ல, அப்புறம் போன்னா எப்படி போறது? என்னால போக முடியாது. யோ, சொல்றாங்கல்ல, தப்பிச்சு ஓடுது. என்ன அது? நான் தப்பிச்சு ஓடணுமா? அப்பா என்ன ஓட விட்டு என்கவுண்டர் பண்ண போறீங்க, அப்படித்தானே? ஆமா, ஓடு. என்ன அது? ஆமாவா? யோ, வேண்டாயா. ஓடு. அண்ணா அண்ணா, இல்லனா இங்கே சுற்றுவேன். ஓடு. அண்ணா அண்ணா, கொஞ்சம் பார்த்து பண்ணுண்ணா. ஓடுனா தப்பிச்சிருவ. ஓடு. போறேன், இரியா. பள்ளமா இருக்குதுல, பார்த்து போக வேண்டாமா? அவ முகர கட்ட சரியில்லை, சரியா சுட மாட்டான். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பாண்டி, என்ன? ஐயோ, என்ன சுற்றாதீங்க, தயவு செஞ்சு சுற்றாதீங்க. நான் வெறும் அப்புதான், நான் ஒண்ணும் பண்ணல. என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க. இதுக்கெல்லாம் பாண்டி. நான் சிஸ்டர் தான். மாமா, பாண்டி, என்ன பாண்டி? சிஸ்டர் வந்துட்டீங்களா சிஸ்டர்? என்ன காப்பாத்துங்க சிஸ்டர், என்ன என்கவுண்டர் பண்ணிட்டாங்க சிஸ்டர், துப்பாக்கியால சுட்டுட்டாங்க சிஸ்டர், நான் செத்துட்டேன் சிஸ்டர். இரு மாமா, என்ன மாமா ஆச்சு? என்ன உனக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கடா மாப்ள. துப்பாக்கியோட துரத்துறான்டா. ஐயோ. சித்தப்பு, என்ன கெட்ட கனவு எதா கண்டீங்களா? பாண்டி, இத பாரு, என்ன பாரு, உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நம்ம வீட்ல தான் இருக்க, நல்லா பாரு. மாமா, ஆமா, நம்ம வீட்ல தான் இருக்கிறேன். சங்கரபாண்டி அங்கிள், ஏதோ என்கவுண்டர்னு சொல்றீங்க, சுற்றாதீங்கன்னு புலம்புறீங்க, என்னாச்சு? என்ன சித்தப்பு, போலீஸ் உங்களை கூட்டிட்டு போய் ஓட விட்டு என்கவுண்டர் பண்ற மாதிரி கனவு கண்டீங்களா? பாண்டி. என்ன? கரெக்டா பார்த்த மாதிரியே சொல்றாளே. ஏய், சங்கர பாண்டியே கனவு கண்டு பயந்து போயிருக்கான். திரும்ப அதையே சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கியா? எல்லாரும் போங்க போங்க. சூர்யா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி. போங்க போங்க. பாப்பலாம். இப்படி போட்டேன், வா. கனவுதானா? நான் ரொம்ப பயந்துட்டேன் நிஜம்னு நினைச்சு. என்ன மட்டும் என்கவுண்டர் பண்றானுவோ, சிஸ்டரை பண்ண மாட்டேங்கிறானுவோ. சிஸ்டர் நிம்மதியா தூங்க முடியல. கண்ணை மூணா சைரன் வச்ச போலீஸ் ஜீப்ல என்ன கூட்டு போய் ஓட விட்டு ஷூட் பண்ற மாதிரியே கனவா வருது சிஸ்டர். சிஸ்டர், அந்த துர்கா ரொம்ப ஆபத்தானவ சிஸ்டர். நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணி காட்டுவேன்னு சொன்னா, சொன்னபடியே செஞ்சுட்டா, வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டா. சிஸ்டர், நம்மள அவ என்கவுண்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா சிஸ்டர். கண்டிப்பா முடிக்காம விட மாட்டா சிஸ்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீ அப்படிலாம் பயப்படாத, தைரியமா இரு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது.
சிஸ்டர், துர்கா பெரிய அளவுல டிராமா பண்ணி நம்மள ஏமாத்தி பேச வச்சு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா சிஸ்டர். அந்த வீடியோ அவ கையில இருக்கும் பொழுது நாம எப்படி சிஸ்டர் பயப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க? துர்கா அந்த வீடியோவை எங்கேயுமே யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டா. நீ பயப்படாம தைரியமா இரு. எல்லாத்துக்குமே நான் கேரண்டி. அந்த பொருளுக்கு அவ கேரண்டி, இந்த பொருளுக்கு இவ கேரண்டி சொல்ற மாதிரியே சொல்லுது பாரு. ஓட ஓட விட்டு சுட்டது என்ன இல்ல.